ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் வேர்க்கடலை ரெண்டையும் வச்சு சுவையான ஒரு லட்டு செஞ்சு காட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்கு உண்டான தேவையான பொருட்களை நான் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவல் 1 கப் இந்த மாதிரி லேசாக அனலில் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வறுக்கும் பொழுது அது நல்லா ஒடிப்படும் இந்த மாதிரி. அப்போ நம்ம அரைக்கும் பொழுது நல்லா மைஸாக அரைஞ்சிரும், அதுக்காக தான். அப்புறம் 1/2 கப் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் இப்போ அரைக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அதே கப்பில் 1 கப் பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாக சீனி கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் பூ, இதையே நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முந்திரி பருப்பு, இதையும் சிறிதளவு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போது நான் அவல் வேர்க்கடலை தேங்காய் பூ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி அங்கங்கே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காரணம் நம்ம வேர்க்கடலையில் எண்ணெய் விடும் இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வாங்க 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பனை வெல்லம், இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சி ஒரு பிசுப்பு தன்மை வரும், அதாவது ஒரு திக்னஸ் வரும் பாருங்கள், அந்த பதம் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. நான் சுத்தம் செய்யப்பட்ட வெல்லம் சேர்த்தனால இதை வடித்து எடுக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை சுத்தம் செய்யப்படாத நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வடித்து எடுத்துக்கலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாகு கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு திக்னஸ் இருக்குது, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக வறுத்து வச்ச முந்திரி இந்த அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக காசி வச்ச சீனி பாகு வெல்லம், அதாவது பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம், அளவு தெரியாத போயிடும். இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், இது போதுமானதாக இருக்குது. இது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கையில் உருண்டை இந்த மாவை பிசைஞ்சிக்கிட்டால் தான் அந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக வரும், அந்த அளவு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு லட்டுக்கு எப்படி நம்ம உருண்டை பிடிப்போமோ இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு. இதில் பனை வெல்லம் சேர்த்தனால இது இனிப்பு உள்ளவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிங் டிங் பெல் தட்டிட்டு ஆல் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நான் முதல் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்.